இன்றைக்கி நாம் வந்து எல்லோரும் வந்து உருளைக்கிழங்குல தான் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இது வந்து அதாவது பழுக்கிற ஸ்டேஜுக்கு முந்தைய ஸ்டேஜ், ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே இருந்த ஸ்டேஜுங்க. அந்தளவுக்கு காயான ஒரு வாழைப்பழ சீப் தான் வாங்கியிருக்கேங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து தோல் சீவி உப்பு கலந்த தண்ணியில் வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வாழைக்காய் நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ இதை 3 ஸ்லைஸ் துண்டாக போடணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு 1/4 இன்ச்சு சைஸ்க்கு வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான். நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வாழைக்காயில் ஒரு அரைப்பழம் லெமன் புழியிறோங்க. இப்போ புழிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க. பேப்பரில் காய வைக்கணுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக அப்படியே உதறிட்டு இந்த மாதிரி இருக்கட்டுங்க. ஒரு இந்த தண்ணியெல்லாம் போக ஒரு 5 நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட வேண்டியது தாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ சத்தம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியை வந்து 2 ஸ்பூன் போடுறோம். இப்போ சத்தம் அடங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். இப்போ எடுத்து வச்ச வாழைக்காயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுவோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ், வாழைக்காய் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. இதோட சாஸ், அது கூட மயோனீஸும் சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.